இன்றைக்கு செய்ய போகிறது சாக்லேட் ஐஸ்கிரீம். அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு பால் எடுத்துருக்கேன், 1/4 கப்பு பால்டின், 1 டீஸ்பூன் ஓவலேட், 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர். ஓகே வேஸ், இப்போ நான் இந்த பொருள் எல்லாத்தையும் வந்து இந்த பிளெண்டர் வைக்க போகிறேன். அப்படி உங்கள்கிட்ட வந்து மிக்சர் இருந்தால் கூட மிக்சர் கூட அடிக்கலாம். நான் பிளெண்டர் வைக்கிறேன். ஓகே வேஸ், முதல்ல வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னு சொன்னாக்கா பால் இல்லை சேர்த்துருவோம். ஓகே வேஸ், இது கூட நான் வந்து பால்டின்னு இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு பத்தலன்னு சொன்னாக்கா நீ மேற்கொண்டு இனிப்பு போட்டுக்கலாம். நான் சீனிக்கு வரல பால்டின் வைக்கிறேன். ஓகேவா, இது கூட நான் வந்து ஓவலேட்டு கண்டிப்பாக இது நீங்கள் பேக்கரி கடையில் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து 1 டீஸ்பூன் போடுறேன். அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் நல்லா வரும். ஓகேவா, எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம பிளெண்டர் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் வந்து நான் 1 கப்பு பால் சேர்த்துருக்கேன், 1/4 கப்பு வந்து பால்டின்னு, அப்புறம் ஓவலேட்டு, இது 3 நான் சேர்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு மேற்கொண்டு வந்து கூட வேணும்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து மேற்கொண்டு 2 கப்பு பால் போட்டுக்கலாம். 1/2 கப்பு வந்து பால்டினும், நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து ஓவலேட்டும் போட்டுக்கலாம். அப்படி உங்களுக்கு மேற்கொண்டு வேணும்னு சொன்னாக்கா. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இதை அரைக்க போகிறோம். ஓகேவா, நான் பிளெண்டர் பண்ண போகிறேன். இது நல்லா வந்து பஞ்சு மாதிரி அரைக்கணும், அப்போ தான் நல்லா வரும். நான் வந்து அரைச்சிட்டேன். ரொம்ப நேரம் அரைக்கல, கொஞ்ச நேரம் தான் அரைச்சேன். ஏன்னு சொன்னாக்கா நம்ம வந்து கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யறதுனால நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு கொக்கோ பவுடர் வேணும், திக்காக வேணும்னா திக்காக போட்டுக்குங்க, லேசாக வேணுன்னா லேசாக போட்டுக்குங்க. நான் வந்து இந்த கரண்டியில் 3 கரண்டி நான் எடுத்துருக்கேன். ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம இதை என்ன செய்ய போகிறோம்னா அரைக்க போகிறோம். நல்லா வந்து பஞ்சு மாதிரி அரைக்கணும். ஓகேவா, இப்போ அரைச்சாச்சு. இப்போ வாங்க பார்க்கலாம் எப்படின்னு. ஓகேவா, இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகேவா, இது கிட்டக்கிட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி திக்காக வரும் பாருங்க. ஓகேவா, இப்போ நான் பிளெண்டரில் உள்ள அந்த இதை எடுத்து இதில் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி கிருமியாக வரணும். இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா இது வந்து மிக்சரில் இப்போ நான் அடிக்க போகிறேன். இன்னும் நல்லா திக்காக வரும். ஃபர்ஸ்ட் நான் மிக்சர் பாய்க்கிறேன். ஓகேவா, அப்படி உங்கள்கிட்ட மிக்சர் இல்லைன்னு சொன்னாக்கா விக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் பாய்க்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி கிருமியாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா அடிங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா மிக்ஸி போட்டு நல்லா அடித்தாக்கி இப்போ நம்ம நிப்பாட்டிடலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து எல்லாத்தையும் போட்டு நான் பிளெண்டர் பண்ணேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி பிளெண்டர் பண்ணி விட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சேன் போனால் அது நல்லா பஞ்சு மாதிரி வர்றதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னாக்கா மிக்சர் பாய்ச்சேன். அப்படி உங்கள்கிட்ட மிக்சர் இல்லைன்னு சொன்னாக்கா மிக்சர் கூட நீங்கள் பாய்க்கலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் அடித்த அடியில் இங்கே பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வந்துச்சு. இப்போ வாங்க அந்த டப்பியில் ஊற்றலாம். ஓகேவா, நான் இந்த மாதிரி டப்பி பாய்க்கிறேன். நீங்கள் கடையில் கேட்டால் கிடைக்கும். ஓகேவா, இப்போ நான் ஊற்ற போகிறேன் பாருங்கள். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இது என்ன செய்ய போகிறோம்னா மூடி வைக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த சைஸ் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்குங்க. ஓகேவா, நம்ம மூடி வைக்க போகிறோம். கிட்டக்கிட்ட இது வந்து கிட்டக்கிட்ட ஒரு 4 ஹவர் இது ஐஸ் பெட்டிலே இருக்கணும். ஓகேவா, நான் ஐஸ் பெட்டில் கொண்டு வைக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் வந்து கிட்டக்கிட்ட வந்து 4 மணி நேரம் இல்லைன்னா 1 நாள் பூராவும் நீங்கள் வந்து ஐஸ் பெட்டில் வச்சிங்கன்னு சொன்னால் நல்லா கட்டியாக வந்துடும். இப்போ நான் உங்கள்கிட்ட திறந்து காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுக்க போகிறோம். அது எப்படின்னு எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, நான் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எடுக்கிற இந்த கரண்டி பாய்க்கிறேன். இது நீங்கள் பேக்கரி கடையில் கேட்டால் கிடைக்கும். இப்போ இதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். இது கூட நான் வந்து இந்த மாதிரி கிளாஸில் வச்சு தான் செய்ய போகிறேன்.
வியூவர்ஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஐஸ்கிரீம் மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்குது. வியூவர்ஸ் பாருங்கள், எடுத்தாச்சு. நான் இந்த மாதிரி கிளாஸில் போட போகிறேன். ஓகேவா, இப்போ நான் இந்த கிளாஸில் போடுறேன். பாருங்கள் கிளாஸில் போட்டேன். இதே மாதிரி எடுத்து நம்ம வீட்டை சொந்தமாகவே ஐஸ்கிரீம் செய்யலாம், வாங்கணும்னு அவசியம் இல்லை. சொந்தமாக செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா, ரெண்டாவது நான் போடுறேன். பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் அழகாக போட்டுட்டேன். இந்த மாதிரி கிளாஸில் நான் இது கூட ஸ்ப்ரிங்கிள் சாக்லேட் கலரோட இதில் நான் தூவுறேன். அது அவங்கவுங்க விருப்பம் பொறுத்து இருக்குது. நான் இதில் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீட்லேயே ஐஸ்கிரீம் செஞ்சுருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கோமின்னு லைக் எனக்கு கொடுங்க. சுவையான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.